வயநாடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நிவாரணப் பணிகள் தொடர்பான பொய் பிரச்சாரங்கள் குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் வேதனை தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் கேரள அரசு மேற்கொண்ட செலவு தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட 131 குடும்பங்களுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 4 லட்சம் ரூபாய் வீதம் 5,24 லட்சம் ரூபாயும், முதல்வர் நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் வீதம் 2,62 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதியில் அரசின் செலவு சம்பந்தமான விவரங்கள் குறித்த பொய்யான தகவல்கள் வேகமாக பரவிய நிலையில் உண்மை நிலவரம் மெதுவாக வெளியானதாக குறிப்பிட்டார். நிலச்சரிவு ஏற்பட்ட பின்பு மத்திய பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட பணிகள் தொடர்பான செலவுகள், உபகரணங்களுக்கான செலவுகள் அனைத்தையும் கேரள அரசு மேற்கொண்டதாக கூறினார். இந்திய விமானப்படையின் புதிய தலைவராக விமானப்படையின் துணைத் தலைவராக இருக்கும் ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங்கை மத்திய அரசு நியமித்துள்ளது. விமானப்படை தலைவராக இருக்கும் விவேக் ராம் சௌத்ரியின் பதவிக்காலம் இம்மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் புதிய தலைவரை மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 28வது தலைவராக அமர்பிரீத் சிங் பதவியேற்க உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.